மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் உயிர் நீத்த வரலாறுகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் முதலாக மொழிக்காக தன் உயிரை தந்த பெருமை நம்முடைய தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை நாடு வரவில் வைத்திருக்கிறது. சமஸ்கிருதம் உயர்தனி செம்மொழி என்று அறிவித்திருக்கிறார்கள். அது பேசுகின்ற மக்கள் தொகை என்பது 24,821 பேர் தான். செம்மொழிக்கான பட்டியலை அவர் சொன்னபோது இந்த 24,821 பேர் பேசுகிற இந்த மொழிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி 2,532 கோடியே 59 லட்சம் நிதி ஒதுக்கியிருக்கிறது. 24,821 பேசிய இந்த மொழிக்கே 2,532 கோடியே 51 லட்சம் ஒதுக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் 8 கோடி மக்கள் பேசிய மொழிக்கு எத்தனை கோடி போய் ஒதுக்கியிருக்க வேண்டும்? தமிழர்களே அருள்கூர்ந்து சொல்கிறேன், அருள்கூர்ந்து உங்களுக்கு ஒருவேளை இதய பலகீனமாக இருந்தால் அடால்ஸ் ஒண்ணி என்று சொல்வதை போன்று பொறுத்து கொள்ளுங்கள். வெறும் 51 கோடி தான் 10 ஆண்டுகளில் ஒதுக்கியது என்பது ஒன்றிய அரசுடைய சாதனை. இந்த தமிழ் மொழிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது, ஆட்சிக்கட்டில் இருந்தவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்று பார்ப்போமேனால், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஐயன் திருவள்ளுவருக்கு நித்தம் நின்று தவம் செய்கின்ற குமரி முனையில் 130 அடியில் திருவள்ளுவர் சிலையை எழுப்பி ஒரு வரலாற்று பதிவை செய்திருக்கிறது அந்த அரசு. தலைநகர் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தை அமைத்து தந்திருக்கிறார்கள். இவ்வளவு பேசுகின்ற நாட்டுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரிசாவில் இருக்கின்ற ஜெகநாதர் ஆலயத்தின் அந்த கதவினுடைய சாவி எங்கே இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ற கேள்வியை விசுரூபப்படுத்தினார், தமிழர்களை கொச்சைப்படுத்தினார். அதே போன்றுதான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பீகாரிகளை தமிழர்கள் அடிக்கின்றார்கள், நாங்கள் வந்தால் உங்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். தமிழை உயர்த்தி பிடிப்பது தேர்தலுக்காக, வாக்குக்காக, ஆனால் மொழிக்கு ஒதுக்குவது என்பது ஓரவஞ்சனையாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த கடைசி தமிழின் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரையிலும் இந்த தமிழ் மொழியை நாம் பாதுகாக்க வேண்டும், அதற்கு உறுதியேற்க வேண்டும். அலுவல் போனால் போகட்டும், சலுகைகள் போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் விழுந்தான் நிலையாகட்டும், தேனாலான செந்தமிழ்தான் திக்கெட்டுமே ஒன்றி நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழியின் போருக்காக, உள்ளம் இருப்பதும் சீர் இருப்பதும் ஒரே உயர்நிகர் தமிழ் சீருக்காக என்று உறுதியேற்போம். தமிழை இந்திய நாட்டுடைய ஆட்சி மொழியாக உருவாக்குவதற்கு கடமையாற்றுவோம் என்று கூறி இடம் சார்கின்றேன். வணக்கம். நன்றி அண்ணன் மல்லை சத்யா அவர்களே. அவர் பேசுகிற தமிழுக்காகவே 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் தான் தோணுது. ஆனால் எல்லாருக்கும் நம்ம ஈக்குவலாக தான் நேரம் கொடுக்கணும். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ப்ரொஃபஸர் கல்யாணசுந்தரம் அவர்களை அன்போடு பேசுகிறார். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் இப்போ ஆளுகிற கட்சியாக இருக்கிறார்கள் என்கிற போது எங்கள் 2 பேர்த்துக்கு கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் என்ன செய்தோம் என்பதை சொல்லலாமே ஒழிய அதற்காக மற்றவர்கள் யாருக்குமே தமிழ் பற்று இல்லை என்று நாங்கள் பேச முடியாது, அப்படி பேசவும் கூடாது. தமிழ்நாடு என்றைக்கெல்லாம் தமிழுக்கு ஒரு நன்மையை அரசு செய்கிறதோ அன்றைக்கெல்லாம் எல்லாரும் வரவேற்றிருக்கிறார்கள், எல்லாரும் உடனிருந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இந்த மொழிக்கென்று இருக்கிற சிறப்பு, நான் இங்கே பேசிய நண்பர்களோடு என்னுடைய சில கருத்து மாறுபாடுகளை சொல்ல வேண்டும் என்றால் முதலிலே சொல்ல விரும்புவது, நாம் வராவிட்டால் தமிழ் வாழ்ந்திருக்காது, தமிழ் இவ்வளவு சிரமப்படுகிறதே, தமிழ் கஷ்டப்படுகிறதே என்றெல்லாம் பேசுவதே தவிர்க்கப்பட வேண்டியது. நான் சொல்லுகிறேன், நாம் யாரும் தமிழை காப்பாற்றவில்லை, தமிழ்தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இதுதான் சத்தியம். 3000 ஆண்டுகள் நம்மிடம் இருக்கிற வரலாற்று பெருமைகளை எடுத்து பார்த்தாலே ஏராளமான தடைகளை இந்த மொழி சந்தித்திருக்கிறது. எவ்வளவோ பண்பாட்டு படையெடுப்புகள், எவ்வளவோ அரசியல் படையெடுப்புகள், போர்க்களங்கள், சகலத்தையும் தாண்டி 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 இந்த மொழி வந்து நிற்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த மொழி இயற்கையினுடைய மொழி. நீங்கள் தமிழின் வரலாறோடு பார்க்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறும் ஏன் அத்தனை பேருனுடைய நாகரிக வரலாறே சின்ன புள்ளி தான். அப்போ ஒரு 54 ஆண்டுகளை கடந்திருக்கிற இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் இந்த கட்சி தொடங்கப்பட்ட போதே இந்த கட்சி தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் தன்னுடைய பங்களிப்பை செய்தது. அதிலே மிக முக்கியமானதாக நான் சொல்ல விரும்புவது, உலகத்தமிழ் மாநாட்டை, 5வது உலகத்தமிழ் மாநாட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தி காட்டினார். அந்த ஆராய்ச்சி அதிகப்படுத்தப்படுவதற்கு அவர் முதலிலே அந்த பணியை செய்தார். நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை சேர்த்தே சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் பெருமையோடு நாங்கள் நினைவு கூற வேண்டிய செய்தி, தமிழுக்கென்று உலகத்தில் முதல் பல்கலைக்கழகம், வரலாற்று காலத்தில், நாம் அறிந்த வரலாற்று காலத்தில் முதல் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்.
அது ஒரு வரலாற்று சாதனை. நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சேர்த்தே சொல்லுகிறேன். அதனுடைய தொடர்ச்சி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் செய்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 8வது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி காட்டினார். அதே போன்ற ஏராளமான ஆய்வுகள் நடைபெறுவதற்கு அது காரணமாக அமைந்தது. அடுத்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 60 ஆண்டு கால கோரிக்கை, தமிழர்களினுடைய கோரிக்கை, தமிழ்நாடு நாள் வேண்டும் என்கிற கோரிக்கை. எல்லா மாநிலங்கள் இங்கே இருந்து பிரிந்து போன பிறகு அவரவர்கள் அந்த மாநில நாளை கொண்டாடுகிறார்கள், தமிழர்களுக்கு அப்படி ஒரு நாள் இல்லை என்று கேட்டு ஒரு 60 ஆண்டு கால கோரிக்கை இருந்தது. நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாள் என்று அறிவித்து அரசு விழாவாக கொண்டாடுகிற அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தமிழர் வரலாற்றில் என்றைக்கும் மறக்க முடியாத அந்த நிகழ்வை சாதித்து காட்டியவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்தது. அதே போல தமிழ் கடவுள் என்று நாம் வணங்குகிற குறிஞ்சியிலே பிறந்தோம், குறிஞ்சியிலே தோன்றித்தான் நாம் பரவினோம் என்று நாம் வரலாறு பேசுகிறோம் இல்லையா? அந்த குறிஞ்சி நில தலைவனாக நின்று கொண்டிருக்கிற முருகப்பெருமானினுடைய வழிபாட்டிற்கு தமிழர்கள் போவதால் அந்த தைப்பூசத்தை அரசு விடுமுறையாக அறிவித்ததும் அவருடைய ஆட்சி காலம்தான். இன்றைக்கு தமிழர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலப்பரப்பில் தமிழர்களினுடைய நாகரிகத்தினுடைய தொட்டிலாக இருக்கிற காவிரி, அந்த காவிரியை மீட்டெடுப்பதற்கு நடந்தாய் வாழி காவிரி என்கிற திட்டத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே நாங்கள் கொண்டு வந்தோம். பண்பாடு என்று வருகிற போது தமிழ்நாட்டிலே வாழுகிறவர்களுக்கு தமிழர் பண்பாடு, இந்த தமிழர் திருநாள், அதை உயர்வாக நாம் கொண்டாடுவோம். நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் மறந்து, கட்சி பிரிவினைகளையும் நான் சேர்த்தே சொல்லுகிறேன், மறந்து நாம் எல்லாரும் இந்த மொழிக்காக உழைத்திருக்கிறோம். நாளை வருகிறவர்களும் உழைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மொழிதான் நமக்கான அடையாளம் என்பதை சொல்லி என்னுடைய முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ப்ரொஃபஸர் கல்யாணசுந்தரம் அவர்களே. நிறைய விஷயங்களை முன் வச்சாரு. அவர் அண்ணன் தீர்ப்பும் சேர்த்து கொடுத்துட்டாரு. நான் எல்லாருமே செஞ்சுருக்கோம், யாருக்கும் இங்கே பிரச்சனை இல்லை, சண்டை இல்லைன்னு பஞ்சாயத்தையும் முடிச்சு வச்சுட்டாரு. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் திராவிட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு. ஆரிய கூட்டம் கொடுத்த 60 ஆண்டுகள், அறிவுக்கு ஒவ்வாத அறிவற்ற ஆண்டுகள். தை திருநாளே தமிழனின் புத்தாண்டு என்று புரட்சிக்கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய அந்த நொடிகளில் தொடங்கி பரிதிமார் கலைஞர்கள் கூடி ஒரு 33 ஆண்டுகள் ஆய்வு செய்து தமிழனின் ஆண்டு என்பது தமிழனுக்கான ஆண்டாய் இருக்க வேண்டுமே தவிர ஆரியர்கள் கொடுத்த 60 பிறப்புகளை வைத்து அதன் அடிப்படையில் தமிழன் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது, சித்திரை தமிழருடைய புத்தாண்டு அல்ல என்பதை அவர்கள் சொன்னபோது அதை சட்டமாக்கி தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்று கொடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கம். சரி, ஆண்டு கொடுத்துட்டீங்க அப்புறம் அப்படின்னு போகிறப்ப மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்ததை தமிழ்நாடு அரசு என்று மாற்றி இன்றைக்கெல்லாம் ஒரு நாட்டுக்குள்ளே நாடாய் நமக்கு தமிழ்நாடு அரசு என்று கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இலச்சினை உலகத்திற்கு போனாலும் அங்கே வாய்மை வெல்லும் என்கிற தமிழ் சொற்றொடரை கொண்டு வந்து சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். பேராசிரியர் சொன்னார், இங்கே யாரையும் குற்றச்சாட்ட வேண்டாம், நமக்கு நாம் ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சொன்னார். ஒருவேளை பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் அவர் அப்படி பேச கட்டாயப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். நாம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து விடலாம். பாஜகவையும் தமிழருடைய நேசிப்பவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் அதிமுகவையும் எங்கள் அணியில் ஏற்றுக்கொள்கிறேன். எகிப்தினுடைய தொடக்க 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருக்கினான் என்று சொன்னார்கள். ஆனால் 5320 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், திருவண்ணாமலை ஆகட்டும், அந்த வாசுதேவ நல்லூர் ஆகட்டும், அங்கே இரும்பை உருக்கி வாள் செய்திருக்கிறான். இந்த பண்பாட்டுடைய தமிழ் சமூகத்தை அடிமைப்படுத்தி உனக்கு பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை, நாங்கள் வகுத்ததுதான் பண்பாடு கலாச்சாரம் என்று சொன்னபோது அதை எதிர்த்து போராடிய இயக்கம் எதுவென்றால் திராவிட பேரியக்கம் தான். நான் அதிமுகவையும் சேர்த்து சொல்லுகிறேன். திராவிட பேரியக்கம் தான் பண்பாட்டை மீட்டது, தமிழனின் கலாச்சாரத்தை மீட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.